மீண்டும் ஒரு அழகான தமிழ் மோட்டிவேஷனுடன் உங்கள் நண்பன் விஜிதரன். வணக்கம். உங்களிடம் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது என்ன கேள்வி என்று சொன்னால், உங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க. அந்த இடத்துல ஒருத்தங்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போச்சு. அவரை நீங்கள் சின்சியராக விரும்புகிறீங்க. காலப்போக்கில் அவரைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்றும் ஆசைப்படுறீங்க. எவ்ரிடே அவரை சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. ஆனால் மனசை விட்டு கதைக்கிறது இல்லை. மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காதலை ஒருவருக்கொருவர் சொல்கிறதில்லை. இப்போ நீங்கள் ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு அவரை பிடிக்குதோ, அவருக்கும் உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவரும் உங்களை மனசார விரும்புகிறார். பட் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை சொல்ல வேண்டியதானே. ஏன் அதுக்கு டைம் எடுக்கிறீங்க? அதை நீங்கள் சொல்ல தவறுறபடியால் அங்கே என்ன நடக்குது? காலங்கள் போக போக அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடும், அவங்களோட நினைப்புகளும் மாறலாம். ஸோ நீங்கள் விரும்புகிறவர்கள் உங்கள் கையை விட்டு கூட போகலாம். நீங்கள் விடுற ஒரு சில பிள்ளைகளினால் நீங்கள் மனசார விரும்புகிறவர்களை நீங்கள் இழக்கிறீங்க. ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் கூட அவங்களோட வீட்டால் பார்க்கலாம். மனசை விட்டு உங்களோட காதலை ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள். என்றும் வாழ்க்கை சுகமே. நன்றி.